காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. திமுகவுக்கு 100 கோடி கொடுவாங்கன்னு வச்சுங்க. விசிக என்ன சார் நீங்கள் அவங்களுக்கு 100 கோடி கொடுத்துருக்காங்க, எனக்கு 20வது கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல. நான் சொல்றது என்னன்னா, இது வந்து ஆட்சி எதிர்கட்சிங்கிறதே சொல்லலை. நான் இல்ல நீங்க ஒரு பாதுகாப்புன்னு பொழுது பாதுகாப்பு அப்படின்னும் போது அதுக்கு பல பரிணாமங்கள் இருக்கு. பாதுகாப்புக்கு பல பரிணாமங்கள் இருக்கு. ஒண்ணு ஆட்சியில இருந்து பாதுகாப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கலாம். நீங்க சொல்ற ஒரு சாதாரண அரசியல் கட்சி மிரட்டுது அப்படின்னு நீங்க சொல்றேன்னா யதார்த்தத்தை தான் நீங்க இல்ல மிரட்டல இல்ல கேக்குறாங்கன்னு சொல்லி நான் மிரட்டல் பத்தியே கேக்குறாங்கன்னு கூட வச்சுக்குவோம். அப்படி இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி கேக்குமா கேட்காதா? ஒரு நிறுவனத்தை பார்த்து கேட்கும், கண்டிப்பா கேட்கும். அப்போ ஆளுங்கட்சிக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த நிறுவனத்துக்கு வருமா வராதா? அது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி இன்னும் எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கலாம்ல. நிச்சயமா வாங்கலாம். இப்ப வந்து நீங்க 100 கோடி கேக்குறத வந்து எனக்கு 500 கோடியை நிச்சயமா கேட்கலாம். அப்ப பாஜகவுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்குதா இல்லையா? நான் என்ன சொல்றேன், எல்லா ஆளுங்கட்சிக்கும் அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கத்தான் போகுது. எலக்டோரல் பாண்ட் இருக்கோ இல்லையோ கேஷா வாங்கிப்பாங்க. அது எந்த அளவுக்கு நியாயம், எந்த அளவுக்கு நல்லது? இல்ல கேஷா இப்ப இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்க எலக்டோரல் பாண்ட்ஸ்ல. நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சிக்கும் இப்போ எலக்டோரல் பாண்டே இல்லைன்னு வச்சுங்க, ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கத்தானே செய்யுது. இருக்கு, எப்பொழுதுமே இருக்கு. அது வந்து எலக்டோரல் பாண்ட் மூலமா அது அதிகமாகுதுன்னு சொல்ல முடியுமோ? அதுதான் எப்படி சொல்றாங்கன்னா ஆளுங்கட்சி வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக ஒரு ரெய்டு நடத்தி அவர்களை மிரட்டி ஆளுங்கட்சி வந்து பணம் வாங்கிருது. அந்த அட்வான்டேஜ் ஆளுங்கட்சிக்கு இருக்கு, எதிர்கட்சிக்கு இல்ல. பணம் தானே தேர்தல். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது அப்படியே எலக்டோரல் பாண்ட் இல்லாத சிச்சுவேஷனுக்கு நீங்க சொல்றது அப்ளை பண்ணுங்க. இதையே மிரட்டி கேஷ்லயும் வாங்கலாமே. நான் என்ன சொல்றேன், அரசியல்ல வந்து பாண்டு மூலமா ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு புது அளவுக்கு அவங்களுக்கு, அதாவது பாண்டு இல்லாத போது இருந்த நிலைமையை விட பாண்டு இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதலா பணம் கிடைக்கிறதுங்கிறத நான் ஏத்துக்கல. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.